அப்பாடா ஒரு வழியா சீரியல் ரிவ்யூ வீடியோலாம் அப்டேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு vlog ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டினியூவாக vlog ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் ஆம்லேட் தான், அதுக்கப்புறம் டேட்ஸ் மில்க் ஷேக். ஸோ வாங்க என்னோட போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ முட்டை ஆம்லேட்டுக்கு ஓட்ஸ் ஆம்லேட்டுக்கு கருவேப்பிலை போடணும் கொஞ்சோண்டு. ஸோ அதை கருவேப்பிலை எடுத்து ஸோ இந்த மாதிரி தான் ஓட்ஸ் ஆம்லேட் போடணும். இது வந்து நம்ம மாவுலாம் போடுற மாதிரி அப்படியே ஸ்மூத்தாலாம் வராது, சும்மா அப்படியே லைட்டாக தேய்ச்சி விட்டு மூடி விட்டுருங்க. வேணா கீ வேணால் போட்டுக்கலாம், பசங்களுக்கு தானே. க்ளோஸ் பண்ணி இப்போ நான் ஓட்ஸ் ஆம்லேட் போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்து ஃபஸ்ட்டு பிளேட்டில் வச்சிடலாம். பயங்கர ஹெல்த்தி ஃபுட்டுங்க ஓட்ஸ் ஆம்லேட். ஸோ இதை வச்சுட்டு இப்போ நான் டேட்ஸ் மில்க் ஷேக் போட போகிறேன். பசங்களை டெய்லி எடுத்து டேட் சாப்பிட்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு கப் மில்க்கோட டேட்ஸை போட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் அது உடம்புல அயன் நிறைய சேரும்ல. இப்போ டேட்ஸில் வந்து சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து அப்படியே தனித்தனியாக டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் லைட்டாக ஹாட் வாட்டர் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம், இல்லை மில்க் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மில்க்கு போட்டு நல்லா அடிச்சு இப்போ டேட்ஸ் இதில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். காய்ச்சின பால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை கிளாஸில் ஊற்றிடலாம். குக்கு தனிஷா. ஸோ தனிஷாக்கு இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டோம், சாப்பிட்டுட்டு இருக்கா ஓட்ஸ் ஆம்லேட்டும் மில்க் ஷேக்கும். ஒரு வேலையை பிரியாணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்ருக்கேன். இது ஒரு பக்கம் வேலையாகும். மிஷினில் லிக்விட்லாம் ஊற்றியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். இந்த வேலை தான் பெரிய வேலை எனக்கு. அது கிச்சனில் சமைக்கும் போதே ஆகிடும், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா காய் கட் பண்ணுறதுக்கு தண்ணியோட பவுலில் வந்து உட்காந்துட்டேன். சாப்பர் போர்டை தான் நம்ம வந்து காட்ட போகிறோம் உங்களுக்கு ரிவ்யூ. இது என்னென்னா ஒரு 3-in-1 சிலிக்கான் வெஜிடபிள் கட்டர் போர்டு தான் இது. இது வந்து நமக்கு வந்து நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். அதாவது இது வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி புஷ் பண்ணிங்கன்னா பேஸ்கெட் ஆகிடும். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னாலும் வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் எதுவுமே வெளியில் போகாது, தண்ணி மட்டும் தான் போகும். இதை ட்ரே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கத்திரிக்காவில் வெறும் காம்பு மட்டும் கட் பண்ணுங்கள், ஃபுல் க்ரீனை கட் பண்ணாதீங்க, ஏன்னா அதுதான் உடம்புல ரொம்ப சத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம்லாம் நான் தோல் சீவிட்டு தக்காளி எடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. ஏன்னா வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா கட் பண்ணி போடணும். அதனால் ஃப்ரிட்ஜ்லேருந்து தக்காளியும் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு வந்து உட்கார போகிறேன். ஸோ இப்போ வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு 4-5 பீஸாக கட் பண்ணி நீங்கள் அந்த சாப்பரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஃபைனாக கிரைண்ட் ஆகிடும். பார்க்க வந்து ரொம்ப பொடியாக இருக்க மாதிரி இருக்கும், கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி அதே மாதிரி 4-5 பீஸாக கட் பண்ணி உள்ளே போட்டுருவேன். அதுவும் உங்களுக்கு நல்லா ஃபைனாக சாப் ஆகிடும். ஸோ கிரேவி நல்லா கிடைக்கும். அதுக்காக தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிரிஞ்சால் கறி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இங்கே சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு லஞ்சு சாப்பிட வேண்டியது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சிக்கோ குளிக்கணும்னு சொன்னேன். சாப்பிட்டுட்டு செய்கிறேன்னு சொன்னாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிஞ்சிச்சு. இப்போ லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அவள் குளிக்கல, எண்ணெயும் தேய்க்கல. எண்ணெய் தேய்க்கு தான் எஸ்கேப் ஆகிறா. தனிஷா இங்கே வாங்க, சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நிமிஷம் தனிஷா இங்கே வந்து உட்காரேன். ஐயோ, ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் இந்த எண்ணெய் பாட்டிலே வச்சு ஆரம்பிச்சிக்கிறீங்க. தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சா ரொம்ப நல்லது. வந்து உட்கார். ஃப்ரைடேல காலையில் எழுந்திரிச்சு தலையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து தலை குளிச்சோன்னா ரொம்ப நல்லது. முடியும் நல்லா வீக்லி ஒன்ஸ் நல்ல எண்ணெய் மசாஜ் பண்ணி. ஏற்கனவே எண்ணெய் மசாஜ்லாம் ஒரு வாட்டி பண்ணேன் இவருக்கு. இந்த காலத்தில் பசங்களுக்கு எண்ணெய் தேய்க்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரை ஹேராக இருந்தால் பிரச்சனை இல்லை. லென்த்தியான லாங் ஹேர் வேணும்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த மாதிரிலாம் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்ககிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஆயில் இது. இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஐயோ, என்ன முடியல போட்டா கூட பரவாயில்ல, மூஞ்சில அப்படியே ஒரு மாதிரி ஆயிலா இருக்கு. இப்படி தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரிலாம் மசாஜ் பண்ணும்போது தனிஷாக்கு நல்ல பிரெயின்லாம் நல்லா வேலை செய்யும். தனிஷா 2 × 2 என்னன்னு சொல்லு. இவன் சைக்கிள் கேப்ல ஃப்ளைட் ஓட்டிடுவான். இல்ல ஜீனியஸ் ஆயிடுவான்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். ஓ நோ, ஜோக், பக்க ஜோக்.
தனிஷா ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஆசைப்படுவாள். எனக்கு ஹேர் ஸ்டைலே தெரியாது, அதனால் அவள் வந்து டென்ஷன் ஆகிட்டேன். ஐயோ ஓகே தனிஷா, இது அப்படியே நம்ம க்ளோஸ் இது பண்ணிக்கலாம். நான் உனக்கு குளிச்சுட்டு வந்துட்டு உனக்கு தலைவாரி. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்படியே லைக் பட்டனையும் தட்டிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.